ஹாய்ங்க. ஒன்றும் இல்லை, இப்போ சாம்பார் ரசம் வைக்கிறோம் அப்படின்னா 2 வாழைக்காய் இருந்துச்சுனாலே போதும், டக்குன்னு ஒரு சூப்பரான சைட் டிஷ் பண்ணிடலாம். வாழைக்காவை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த வாழைக்காய் பஜ்ஜி சீவுறது இருக்கு இல்லையா, அதில் வச்சு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மெலிசா. அப்புறம் எண்ணெயில் இந்த மாதிரி ஒன்றா வாழைக்காவை இப்படி போடுங்க. அப்படியே ஃபுல்லாக போட்டுட்டிங்க அப்படின்னா அப்படியே ஒட்டிக்கும். அதனால் அப்படி ஒன்றா எடுத்து விட்டு இந்த மாதிரி போடுங்க. இது வாழைக்காய் சிப்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறையவும் ஃபுல்லாகவும் போட்டுற வேணாம், அது அப்படியே ஒட்டிக்கும். அதனால் ஒன்று எடுத்து இந்த மாதிரி போட்டுட்டு, இங்கே நான் உப்பு தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். உப்பு தண்ணி அது ஒவ்வொரு பேட்சுக்கும் இப்படி லைட்டாக, அவ்வளோதான். ஒவ்வொரு பேட்சுக்கும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம உப்பு போடும்போது கூட அதில் திட்டாக இருக்கும். இந்த ஒரு பேட்ச் நான் ஆல்ரெடி பொரித்து வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, என்ன ஒரு சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குன்னு. இன்றைக்கி கத்திரிக்காய் மாங்காய் போட்ட சாம்பார், இதுதான் சைடிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டக்குன்னு செஞ்சிடலாம். எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், ரொம்பவும் நல்லாயிருக்கு. இதுலேயே உப்பு ஆல்ரெடி போட்டுட்டோம். உங்களுக்கு வேணும்னா லாஸ்ட்டாக காரம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ணாக்கா, எங்கள் வீட்டை எலிட்டை கொடுத்து நான் செக் பண்ணி வந்துட்டேன். பாருங்கள், நல்லா இருக்கிறதுனால தான் சார் அடுத்த பேட்சுக்கு எடுக்கிறாரு, ஏன்னா அது சாப்பிடாது. இது நல்லா இந்த போனதுக்கப்புறம், இந்த பபுள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.